ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு பற்றி கூறிய பின் தம் சீடரோடு கெதிரோன் அறிவை கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசு தம் சீடரோடு அடிக்கடி அங்கு போவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயையும் அனுப்பிய காவலர்களை அழைத்து கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கருவிகளோடும் அங்கே வந்தார். தனக்கு நிகழப்போவதை எல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அவர்களிடம் கேட்டதாவது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான்தான். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்தார். இயேசு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்தாங்கி தரையில் விழுந்தனர். மீண்டும் இயேசு அவர்களிடம் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னதாவது, இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை நீங்கள் தேடினால் அவர்களை போக விடுங்கள். நீர் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களில் ஒருவரையும் நான் அழிவுற விடவில்லை என்று அவர் கூறியது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் ஒரு மகள் இருந்தது. அதை உருவி தலைமை குருவின் ஊழியன் மால்குசி என்பவனை தாக்கி அவனது வலக்காதை வெட்டினார். அப்பொழுது இயேசு ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு கொடுத்த கிண்ணத்தை நான் குடிக்காதிருப்பேனோ? பிறகு படை வீரரும் படைத்தலைவர்களும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசியிடம் கொண்டு போயினர். ஏனெனில் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசு தான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் ராயப்புறம் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடன் தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்ததா இயேசுவோடு அப்பெரிய குருவின் முற்றத்தில் நுழைந்தார். அப்பொழுது ராயப்புற வெளியில்
வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடர் வெளியே சென்று வாயில் காப்பரிடம் சொல்லி ராயப்பரை உள்ளே அழைத்து வந்தார். வாயில் காக்கும் ஊழியக்காரி ராயப்பரை நோக்கி சொன்னதாவது, நீயும் அம்மனதில் சீடர்களின் ஒருவன் அல்லவா? அவர் சொன்னதாவது, நான் அல்ல. அப்பொழுது குளிராயிருந்ததா, ஊழியரும் காவலரும் கரியால் நெருப்பு உண்டாக்கி சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவரை போதனை பற்றியும் அவரை வினவினார். இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, நான் உலகிற்கு வெளிப்படையாக பேசினேன். ஜெபக்கூடங்களிலும் யூதர் அனைவரும் கூடியிருக்க கோவிலிலும் தான் எப்பொழுதும் போதித்தேன். மறைவாக பேசியதும் ஒன்றுமில்லை. ஏன் என்னை வினவுகிறீ? அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நான் சொன்னதை கேட்டவரிடம் விசாரித்து பாரும். நான் கூறியது அவளுக்கு தெரியும். இதை கேட்டதும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவன், தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். அதற்கு இயேசு சொன்னதாவது, நான் பேசியது தவறாயிருந்தான் எது தவறு என்று காட்டு. பேசியது சரியானால் ஏன் என்னை அறைகிறார்? பிறகு அன்னாஸ் அவரை கட்டுண்டவாறே தலைமை குருவாகிய கைப்பாசிடம் அனுப்பினார். சீமோன் ராயப்பர் அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்டதாவது, நீயும் அவனுடைய சீடர்களின் ஒருவன் அல்லவா? ஆனால் மறுமொழியாக அவர் சொன்னதாவது, நான் சீடன் அல்ல. அப்பொழுது ராயப்பரால் காதுபட்டவனுக்கு உறவனாகிய தலைமை குருவின் ஊழியன் ஒருவன் ராயப்பரிடத்தில் கேட்டதாவது, நான் உன்னை அந்த ஆளுடைய தோட்டத்தில் காணவில்லையா? ராயப்பர் மீண்டும் மறுத்தார். உடனே கோழி கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசியிடம் இருந்து பிலாத்துவின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது விடியற் காலம். பாஸ்காவை உண்பதற்கு தீட்டுப்படாமல் இருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து அவர்களை காணே வெளியே வந்து கேட்டதாவது, இவன் மேல் நீங்கள் சாற்றும் குற்றம் என்ன? அவர்கள் சொன்னதாவது, நாங்கள் இவனை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம். அப்பொழுது பிலாத்து அவர்களிடம் சொன்னதாவது, இவனை கொண்டு போ, உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள். அதற்கு அவர்கள் சொன்ன
சொன்னதாவது எவனையும் கொள்ள எங்களுக்கு உரிமையில்லை. தமக்கு எத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியது இவ்வாறு நிறைவேற வேண்டியதிருந்தது. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வரச் சொல்லி அவரிடம் கேட்டதாவது நீ யூதர்களின் அரசனோ? இயேசு சொன்னதாவது நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா? அதற்கு பிலாத்து சொன்னதாவது நான் யூதனா? உன்னினத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன செய்தா? இயேசு சொன்னதாவது என் அரசி உலகை சார்ந்ததன்று. என் அரசி உலகை சார்ந்ததாயிருந்தான் நான் யூதரிடம் கையளிக்க பதாடும்படி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் அரசி உலகை சார்ந்ததன்று. அதற்கு பிலாத்து அவரை நோக்கி கேட்டதாவது அப்படியானா நீ அரசன் தானா? இயேசு சொன்னதாவது நான் அரசன் என்று நீ சொல்லுகிறேன். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என் அலுவல். இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் என் குரலுக்கு செவி சாய்ப்பான். அதற்கு பிலாத்து சொன்னதாவது உண்மையா? அது என்ன? பிறகு அவங்க மீண்டும் வெளியே சென்று யூதரனை கேட்டதாவது அவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கு திருவிழாவிலே ஒருவனை உங்களுக்கு விடுதலை செய்ய வழக்கம் உண்டு. அதன்படி யூதனை அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? அதற்கு எல்லோரும் உரக்க கூடினார்கள், இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். அந்த பரபாசோ ஒரு கள்ளன். பின்பு பிலாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையால் அடிக்க செய்தார். மேலும் படை வீரர் முள்ளால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிவப்பு போர்வை உடுத்தினர். பிறகு அருகில் வந்து என்று சொல்லிக் கொண்டு அவருடைய கன்னத்தில் அறை மேல் அறை அறைந்தனர். மீண்டும் பிலாத்து வெளியே வந்து மக்களை பார்த்து சொன்னதாவது இதோ நான் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு முள்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி சொன்னதாவது இதோ மனிதன். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவல்
சத்தமாய் கூவினார்கள். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அப்போது பிலாத்து சொன்னதாவது, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். நானோவிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு, சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனென்றால் தன்னை கடவுளாய் மகனாக்கி கொண்டான். இவ்வார்த்தை கேட்டு பிலாத்து மிகவும் வஞ்சினார். மீண்டும் மரணமெனைக்குச் சென்று இயேசுவை நோக்கி கேட்டதாவது, நீ எங்கிருந்து வந்தவன்? ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து இயேசுவிடம் சொன்னதாவது, என்னிடம் ஒன்று சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று தெரியாதா? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு அவ்வியவ் அதிகாரம் மீறாது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன்தான் பெரிய பாவத்துக்குள்ளானார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். யூதர்களோ சத்தமா கூவினார்கள், இவனை விடுவித்தான், நீ சேசாருடைய நண்பர் அல்ல. தன்னை அரசனாக்கிக் கொள்ளும் எவனும் சேசாரை எதிர்க்கிறான். பிலாத்து இவ்வார்த்தைகளை கேட்டு இயேசு வெளியே அழைத்து வந்து கல்தளம் என்ற நீதியிடத்தில் நீதி இறக்க மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியிலே காபாத்தா என்று பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஏறக்குரிய நண்பகல். அப்பொழுது பிலாத்து யூதர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ உங்கள் அரசன். அவர்களோ உரக்க சத்தமாய் கூவினார்கள், ஒழிக, ஒழிக, இவனை சிலுவையில் அறையும். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? அதற்கு தலைமை குருக்கள் சொன்னதாவது, சேசாரை தவிர வேறொரு அரசன் எங்களுக்கில்லை. அப்போது பிலாத்து அவரை சிலுவை அரும்படி அவர்களுக்கு கையளித்தார். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசுவை தாமே சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய மொழியில் கொல்கத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறிருவரை இரு பக்கங்களிலும்
இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்று எழுதி சிலுவையில் பொருத்த செய்தார். நசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் என்று அதில் எழுதியிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததா. யூதர்கள் அவரிக்கை படித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்தியிடம் சென்று கேட்டதாவது, யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என்று இவன் கூறியதாக எழுதும். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, நான் எழுதியது தான். அவரே சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்து கொண்டனர். அங்கியும் எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து அடிவரை தையில்லாமல் நெய்யப்பட்டு இருந்தது. ஆகையால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னதாவது, அது யாருக்கு வரும் என்று சீட்டு போடுவோம். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதிய மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அப்போது இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் சகோதரியும் கிலோபாவின் மனைவியுமான மரியாளும் மதியின் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அவள் அருகில் தம் அன்பு செய்த சீடரையும் கண்டு தன் தாயை நோக்கி சொன்னதாவது, அம்மா, இதோ உன் மகன். பின் தன் சீடரை நோக்கி சொன்னதாவது, இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவளை தம் வீட்டில் குழைத்துக் கொண்டார். பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு மறைநூல் நிறைவேறும்படி சொன்னதாவது, தாகமாயிருக்கிறது. அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. அதில் கடல் காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தார்கள். காடியை சுவைத்த பின் எல்லாம் நிறைவேறிற்று. பிறகு தலை சாய்த்து ஆவியை கைவிட்டார்.
பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருக்கலாகாது என்று சொல்லி கால்களை முறித்த பிணங்களை எடுத்துவிட பிலாத்திடம் விடை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையுண்ட இருவரின் கால்களை முறித்தார்கள். பின்பு இயேசுவிடம் வந்து அவர் ஏற்கனவே இறந்திருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தி திறந்தார். உடனே இரத்தமும் நீரும் வெளியே வந்தன. இதை பார்த்தவனை இதற்கு சாட்சியம் கூறியுள்ளார். அவனுடைய சாட்சியம் உண்மையானது. தான் கூறுவது உண்மை என்று அவனுக்கு தெரியும். எனவே நீங்களும் விசுவாசம் கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறைப்படாது என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கு இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் ஊடுருவ குத்துவரை நோக்குவர் என்பது மறைநூலில் வேறொரு வாக்கு. அங்கே அரிமத்தியாவு சூசை என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அதை காட்டிக்கொள்ளவில்லை. மேற்சொன்ன நிகழ்ச்சிக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்துவிட பிலாத்திடம் விடை கேட்டார். பிலாத்தி விடை அளித்த பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்தார். முன்னொரு நாள் இரவில் இயேசுவை பார்க்க போன நிக்கோதேமோஸ் கூட அங்கே வந்தார். அவர் வெள்ளை போலும் அகில் தூளும் கலந்து 100 ராதல் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதர்கள் அடக்கமுறைப்படி பரிமள பொருட்களுடன் துணியில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதில் வைத்ததில்லை. அருகிலே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளாதாலும் இயேசுவை அதில்